ஒரு 3 கார் சொல்லுங்க சார், அதுக்குள்ள நான் 8 லட்ச ரூபாயில எடுக்கிறேன்னா இந்த 3 காரை நான் சொல்றேன். ஆல்மோஸ்ட் பழைய 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கொடுத்த மைலேஜ் இப்போ இது வரது இல்லை. எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்கும் எனக்கு இந்த பட்ஜெட்ல. பட்ஜெட் ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க, 6 லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல 6 லட்ச ரூபா அந்த பார்டர்லயே பட்ஜெட் வச்சிருக்கீங்க, கம்ஃபர்டபுளான 5 சீட்டரா எனக்கு அந்த கார் இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல எந்த கார்லயாவது நடு அதாவது செகண்ட் ரோ சீட் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்கா? கிடையாது, எதுலயுமே கிடையாது. ஆனா அந்த கார்ல உண்டு. அது மாதிரி இண்டிவிஜுவலா எல்லா இடத்துலயும் ஏசி கொடுத்துருப்பாங்க. ஆமா, ரொம்ப கம்ஃபர்டபுளான கார், சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பையர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 அவங்க தாட் என்ன இருக்குனாக்கா ஒரு 6லேருந்து 8 லட்ச ரூபாய்க்குள்ள தான் போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. ஓகே, ஏன் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த காருக்கு இனிஷியல் பேமெண்ட் கட்டணும், மாதம் இஎம்ஐ கட்டணும். ஓகேவா, அவங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 லட்ச ரூபா இல்லை 8 லட்ச ரூபாய்க்கு போனால், 6 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு போனால் தான் நமக்கு வந்து சேஃபர் சைடுன்னு யோசிப்பாங்க அவங்க. அப்படி பார்க்குறப்ப வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய கார்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதில் அவங்க எந்த கார் போனால் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. அவங்களுக்கு வந்து அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது. ஓகே ஓகே தம்பி, சில கார்லாம் வந்து அன்ரேட்டட் கார்லாம் இருக்குது உங்களுக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். விவர்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபஸ்ட் டைம் பையர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6-8 லட்ச ரூபாய்க்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்ன கார் போகலாம் அவங்க. ஓகே, அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி. நம்ம கூட மிஸ்டர் மணிகண்டன் ஜாய் பண்ணிக்காம தமிழ்ஸ்லேருந்து இன்றைக்கி. ஓகே தம்பி, நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, ஒரு 6-7 லட்ச ரூபா பட்ஜெட் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எனக்கு வந்து நான் என்ன கார் போகலாம்? ஆனால் ஆக்சுவலாக இந்த 6 to 8 lakhs பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மிடில் கிளாஸ் பையரோட ஒரு ஆப்ஷனாக தான். ஆமாம், எனக்கு நிறைய கன்சல்டேஷன் காலில் அதை தான் மெயினாக வந்து கேட்பாங்க. 8 லட்ச ரூபா பட்ஜெட் எந்த கார் வாங்கலாம் அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் போனால் கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்கும். சரி, ஆல்வேஸ் அல்டிமேட் ஆஃப் மாருதியே போய்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து. ஓகே அது இல்லை, பொதுவாக 8 லட்ச ரூபா பட்ஜெட்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது மாருதி. ஆமாம், அதில் நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஸோ இந்த 8 lakhs பட்ஜெட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார் ஆப்ஷன் வந்து இருக்குண்ணே. நான் இதில் வந்து குறிப்பாக செலீரியோ எஸ்ப்ரெஸோவை நான் விட்டுறேன். எனக்கு அது ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு எப்போவுமே தெரிஞ்சதில்லை. நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து செலீரியோ அண்ட் எஸ்ப்ரெஸோவில் வந்து இருக்குது. என்னதான் ஒரு குட்டி கார் வேணும், செகண்டரியாக ஒரு சிட்டிக்கான கார் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 கார் வந்து போகலாம். அதான் இப்போ அதே மாதிரி மக்கள் என்ன யோசிக்கலாம், இப்போ அந்த 6-8 லட்ச ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் வந்துடணும்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், அதையும் யோசிக்கிறாங்க அவங்க. அப்படி பார்க்கும்போது வேகனார்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே தம்பி, ஓகே, நல்ல வேகனார்லேருந்து போனீங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேகனாரை பொறுத்த வரைக்கும்னு உங்களுக்கே தெரியும், அது ஒரு டால் பாய் செக்மெண்ட் இருக்கு கார். ஸோ ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்களும் அதில் வந்து உட்கார முடியும். ரியர் சீட்டில் வந்து ஏஜ்டு பர்சன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். ஒரு எஸ்யூவியில் என்ன கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கம்ஃபர்ட் வேகனார் உங்களுக்கு வந்து ஒரு மினி எஸ்யூவின்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒரு மினி எஸ்யூவினே வந்து சொல்லலாம். ரியர் சீட்டில் வந்து லெக் ரூமு, ஹெட் ரூமு, டோர் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகக்கூடிய டோரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஒரு அதாவது 8 லட்ச ரூபாய்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் இன்ஜின் வரும். ஆமாம், நீங்கள் அந்த ZXi போயிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 8 லட்சம் அந்த 7.25 தாண்டி தான் வந்து அந்த ZXi வந்து வரும். அது போயிட்டீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் NA இன்ஜின் வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு சூப்பரான இன்ஜின், ரிஃபைண்டாகவும் இருக்கும், ரிலையபிளாகவும் இருக்கும், மைலேஜும் தரும். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் பார்க்குறவங்க மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்படி பார்க்கும்போது மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா காஸ்ட் என்னதான் இருந்தாலும் அதில் மைலேஜ் எதிர்பார்க்கணும். நம்முடைய இந்தியனோட மைண்ட் செட்டே அதான, உங்களுக்கு மைலேஜ் வேணும். அதாவது இந்த ஒரு ஆடு ஒன்று வரும். ஆமாம், ஒரு பெரிய போட் இருக்கும், அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஷிப்பில். அது எவ்வளோ கொடுக்கும், மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஆடு வந்து வரும். அது மேபி அது எந்த பிராண்டோக்கு எதுக்கு வரணும்னு தெரியல, இது மட்டும் ஞாபகம் இருக்கு. நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் காரு, நீங்கள் போய் ஒரு காரை நிப்பாட்டுங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட, அவர் கேட்குற கேள்வி விலை எவ்வளவு, இது எவ்வளோ மைலேஜ் தரும், இதுதான் இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, அது எவ்வளோ மைலேஜ் தரும், இதுதான் கேட்குறதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது வேகனார் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு காராக இருக்கும். ஓகே, அது குறிப்பாக அந்த 1.2 லிட்டர் NA நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். பட்ஜெட்டடாக சிஎன்ஜி பார்க்குறீங்கனாலும் அதில் உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனுமே வந்து இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு, அடாப்ட் ஆகிடும். கொஞ்சம் கூட வரும், பட் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆஃபர் அது இதுன்னு போட்டிங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கிட முடியும். இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டியை சொல்லலாம். ஸோ ரொம்ப சேஃபஸ்டான கார் வந்து கண்டிப்பாக இது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் ஹைவேக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நான் வந்து ஹைவே வந்து அதிகம் ஓட்டுவேன் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேகனாரை கொஞ்சம் குறைச்சிட்டு வேறு ஆப்ஷன் வந்து போகலாம். சிட்டிக்குள்ளே பயணிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோ ஸ்பீடு, நீங்கள் ஹைவேல போனாலும் ஒரு 80க்குள்ளேயே போவீங்க அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வேகனார் போங்க. அதை தாண்டினும் போது வேகனாரை விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த பட்ஜெட்ல மாதிரி இருக்கணும்னா ஸ்விஃப்ட் போகலாம். கரெக்ட். ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும்
3 சிலிண்டர் இன்ஜின் அது ஒரு சின்ன நெகட்டிவா பார்க்கப்படுது. பட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாருதி ரிலையபிளா தான் வந்து ஆமா உருவாக்கியிருப்பாங்க. ஆமா டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இனிஷியலா வண்டி ஓட்ட நல்லா இருக்கு. ஓகே இந்த 100க்கு அதுக்கு மேல புஷ் பண்ணும்போது ஒரு 90ல போய் ஆக்சலரேட் பண்ணும்போது அப்போ வந்து கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் நாய்ஸியாவும் இருக்கு. அதே மாதிரி அண்டர் பவரா ஃபீல் ஆகுது. ஓகே ஆனா மித்தபடி சிட்டி பயன்பாட்டுக்கு ஷிஃப்ட் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ள ஓட்டுறது கொள்றது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் பழைய 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கொடுத்த மைலேஜ் இப்போ இது வரது இல்ல. ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஓகேவா தம்பி அது? கண்டிப்பா நான் எடுக்கலாம். நான் ஓகே ஃபேமிலி யூசேஜ் எடுக்கலாம். ஒண்ணும் இல்ல, நம்ம இத ஷிஃப்ட்ல 4 சிலிண்டர் பார்த்துட்டு 3 சிலிண்டர் வந்தனால நம்ம இத வந்து பேசுறோம். ஆமா ஏன் டாடா இப்போ வரைக்கும் 3 சிலிண்டர் இன்ஜின் தானே பயன்படுத்துறாங்க. ஆமா ஆமா அவங்க அல்ட்ராஸ் போனாலும் சரி, பஞ்ச் போனாலும் சரி, டியாகோ போனாலும் சரி, இப்பயும் 3 சிலிண்டர் இன்ஜின் ஆமா. தான் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வரும்னா நான் சொல்லவே மாட்டேன். முன்னாடி இருந்த இன்ஜினை காட்டிலும் இது கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொன்னா பலினோவும் இதை விட ஒரு 20,000 கூட போட்டீங்கன்னா உங்களால பலினோ வாங்க முடியும். பலினோவை காட்டிலும் இந்த இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இது அண்டர் பவரா ஃபீல் ஆகுது. டாப் அண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 3 சிலிண்டர் ஆக்சுவலா மைலேஜ் கூட தான் வந்து கொடுக்கணும். பட் பழைய இன்ஜின் நல்ல இன்ஜின், நல்ல மைலேஜ் தர இன்ஜின், அதே மைலேஜ் இதுல எதிர்பார்க்கலாம். ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து ஸ்விஃப்ட் வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். மைலேஜ் நல்லா கொடுத்துரும் உங்களுக்கு. 18 20 ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. பட் சில பேருக்கு இதோட கம்மியாகவும் கொடுக்குதுன்னு நான் நிறைய பார்க்குறேன். ஓகே ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் வச்சுங்க ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் நல்ல கார். அதே மாதிரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அஃபோர்டபுள் தான் இருக்கும் நமக்கு. மாருதி பொறுத்த வரைக்கும் மாருதி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சர்வீஸ் சென்டர் எங்கே பார்த்தாலும் இருக்கு. ஆமாம், ரொம்ப ஒரு அதிகபட்சம் ஒரு 8,000 ரூபாய்க்குள்ள எல்லா வேலையும் பார்த்துடலாம். ரொம்ப பெரிய பிரச்சனை வைக்காது. மைண்ட் செட், அதாவது பஞ்சாயத்து இல்லாம ஓட்டணும்னா மாருதி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது அப்போ அப்படியே மாருதிலேயே ப்ரீமியம் போனாங்க தம்பி. பலினோ பார்க்கலாம். பலினோவோட டெல்டா வரைக்கும் அந்த அண்டர் 8 lakhsக்குள்ள வந்துருது. ஆமா, டெல்டா மேனுவல் வாங்கலாம், ஏடி போக முடியாது. ஓகே, பட் மேனுவல் வாங்குனீங்கன்னா மேனுவலே போதும். அது வாங்குனீங்கன்னா அந்த 8 lakhsக்குள்ள உங்களால வந்து வாங்க முடியும். நல்ல இன்ஜின், மைலேஜ் வந்து பெட்டரா கொடுக்கும், கம்ஃபோர்ட் ரீதியா நல்லா இருக்கும். இதே மாதிரி மாருதியோட சர்வீஸ் சென்டர் கண்டிப்பா விவஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி இப்போ பேசின 3 வண்டியில எனக்கு வந்து பிரெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமா, ஏன்னா அவுட்லுக் லுக்கும் சரி, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மாருதியில 8 lakhs பட்ஜெட் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல காரா சொல்லுங்கன்னா நான் மாருதி பலினோ சொல்லுவேன். பலினோ கண்டிப்பா வந்து போகலாம். பலினோ வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன், அதனால பலினோ வந்து போகலாம். அதே மாதிரி தம்பி இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு கேட்க நினைச்சேன் உங்கள்கிட்ட, உங்களுடைய பாட்காஸ்ட் நான் பார்த்துருந்தேன் ஒன்று ரீசெண்டாக. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து வர மெசேஜ் தான் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் வந்து பேஸ்பாலோட வீடியோ போடுங்க சார் எனக்கு நீங்கள் அப்படி கேட்பாங்க. நீங்கள் ஒரு காரோ இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அசரிஸ் நிறையா போடுவீங்க. பட் மெயினான அசரிஸே டேஷ் கேம் தாங்க. அது வந்து உங்கள் காருக்கும் சேஃப்டி, உங்கள் டிரைவருக்கும் சேஃப்டி. என் கூட இருக்குதாங்க இன்னைக்கு ஃப்ளீட் ட்ராக்கோட F21 டியூல் டேஷ் கேம் இருக்குங்க. அது இந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ரியர் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது 2K அல்ட்ரா ஹெச்டியோட உள்ளதுங்க. இது வந்து நீங்கள் லைவ் ஜிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார் ஓடாத போய் சரி, உங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓடாத போய் சரியா, உங்கள் வெஹிக்கிளுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் இதை பற்றின மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனல் தனி வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. கோவிடுக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் மாடல் காரில் சேஃப்டி இருக்காது. ஆமாம், நீங்கள் ஏர் பேக் ஏபிஎஸ் வேணும்னாலே நீங்கள் மிடிலோ டாப்போ போகணுங்கிற சூழல் இருக்குது. பட் இப்போ அப்படி கிடையாது. தேவையான ஃபீச்சரை பேஸ் மாடலில் கொடுத்துட்றாங்க. ஒரு விஷயம் காரில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியாது, சேஃப்டி ஃபீச்சர் தான். நீங்கள் மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணிக்கலாம், சீட் கவர் போட்டுக்கலாம், இப்போ வென்டிலேட்டர் சீட் வெளியில் கிடைக்குது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இப்போ வெளியில் பண்ண முடியுது. ஆனால் ஒரு ஏர் பேக்கோ, ஒரு ஏபிஎஸ் இபிடியோ, இல்லை ஹில் ஹோல்டு கண்ட்ரோலோ, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. பட் அது எல்லாமே இப்போ பேஸ் மாடல் கார்லேயே கிடைச்சிருச்சு. ஸோ அதனால நிறைய பேர் ஏன் நான் பேஸ் மாடல் போகக்கூடாது, நான் பேஸ் மாடல் வாங்கி ஆக்சரிஸாக போட்டால் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தாட் வந்துடுது. பட் அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத நான் ஒரு பாட்காஸ்ட். ஆமாம், தம்பியோட சேனலில் வந்து பாட்காஸ்ட் போட்டிருக்காப்புல, அதையும் விட்டு போய் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா அதை பாருங்க. நீங்கள் அதை லிங்க் கொடுக்குறாங்க, உங்களுக்கு லிங்க்ல கொடுத்து வச்சிருந்தாலும் போய் பாருங்க. அது இப்போ வந்து இப்போ 3 வெஹிக்கிள் பற்றி பேசியாச்சு தம்பி. அடுத்து இந்த இக்னிஷ் இதெல்லாம் இருக்குண்ணே. பட் இக்னிஷ் எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல ஸ்டாக்கும் இல்லைங்கிறாங்க. ஓகே, அதனால அதை விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு மாருதினா அண்டர் 8 lakhக்குள்ள இந்த 3 ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பலினோ வச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஓகே, அடுத்து அப்படியே நம்ம வந்தோம்னா எந்த பிராண்ட் போலாம்? டாடா போயிடலாம் தம்பி. டாடா இந்தியன் பிராண்டா போயிடுவோம். அப்படியே டாடா போயிடுவோம். டாடாக்கு வந்து வந்துடலாம். ஆமா, டாடா ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, இப்போ மாருதியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடை இடத்துல இருக்கு. உங்களுக்கு டாடா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் கம்மி தானே. ஆமா, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மகேந்திரா,
சாரி மாருதி, டாடா, ஹியூண்டாயுமே அஃபோர்டபுளா தான் ஓ! இருக்கு. வெளில பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் ஜாஸ்தியா மாதிரி தெரியும். ஜாஸ்திங்கிற மாதிரி தெரியும். பட் இது 3ம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். ஆனா வியூவர்ஸ் இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னாக்கா, அஃபோர்டபுள் அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 8,000 ஒரு ரூ. 6,000 ரூ. 8,000 அப்படிங்கிறது அஃபோர்டபுள் தான் நீங்க. கார பொறுத்தவரைக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. இல்ல அதாவதுண்ணே, சில பேர் சொல்லுவாங்க நம்மள்ட்ட வந்து, "என்னடா நீங்க பழைய 800 மாரிலாம் கிடையாதுண்ணே. இதுக்கு முன்னாடி 800 வச்சிருந்தப்பலாம் ஒரு மெக்கானிக்கிட்ட தான் சர்வீஸ் விடுவோம். சர்வீஸ் சென்டர் போக மாட்டோம். வெளியில போய் விடுவோம். அதிகபட்சம் 2,500 தான் எனக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போய் விடுவேன். ஓகே. 2,500 ஆயில், பிரேக் கீக்கெல்லாம் புடுங்கி விட்டு மாத்திட்டு லேபர் ஒரு 400 போடுவாங்க. குடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்து திரும்பி 10,000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஆனா அது இப்ப கிடையாது. இப்ப அப்படி இல்ல. நீங்க ஜென்ரலா இப்ப நான் பலினோவை சர்வீஸ் விட்டேன். எது 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ். விட்டப்ப எனக்கு ஆயில்லாம் மாத்தணும்னாங்க. சரி மாத்திறீங்கன்னு சொன்னேன். எனக்கு வந்த பில்லு அலைன்மெண்ட்லாம் சேர்த்து ரூ. 4,500. நான் அலைன்மெண்ட் வெளியில பார்த்தேன். பட் அங்க கொடுத்த அமௌண்ட் ரூ. 3,500. வெளியில வந்து வீல் பேலன்சிங் அது இதுன்னு பார்த்தனால அதுக்கு ஒரு ரூ. 1,000 ஆச்சு. ரூ. 4,500 எனக்கு வந்து ஆச்சு. இது 10,000 கிலோமீட்டர்ல. அடுத்து 20,000 கிலோமீட்டர் போகும்போது ஒரு 1,000 1,500 கூடுதலா வந்து சேர்ந்துரும். அப்போ வந்து 5,000 இருந்து 6,000 வந்துரும். இதுதான் அஃபோர்டபுள்னு சொல்றேன். கரெக்ட். முன்ன மாதிரி 2,500 3,000 இப்ப வேலை பார்க்க. ஏன்னா இப்போ சீரியஸா வந்து பைக் விட்டாலே குறைஞ்சது 1,000 2,000 வாங்கிடுறாங்க. ஓகேவா? அப்போ வந்து இது அஃபோர்டபுள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்குற நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் எடுத்துறீங்க. சில பேர் நெகட்டிவ் என்ன கமெண்ட் பண்றீங்க நீங்க. அவங்களுக்காக சொல்றேன் என்ன அப்படின்றீங்க. 8,000 உனக்கு அஃபோர்டபுளா அப்போ நிறைய பேர் வந்து கம்மியா அப்படின்னு வந்து கேட்பீங்க. 8 லட்ச ரூபா காருக்கு 8,000 வந்து மேபி இப்ப இருக்க சூழல கம்மியா இருக்கு அப்படின்னு. ஆமா கரெக்ட். முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோக்ஸ்வேகன்ல வேலை பார்த்தப்ப ஜென்ரலாவே போலோ ஒன்று சர்வீஸ் வந்து விட்டுட்டு எடுத்துட்டு போனாங்கன்னா 10,000 12,000 பில்லு வந்துடும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் ஒரு சர்வீஸ் விட்டா 12,000 13,000 வந்துடுது சார் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ ஜென்ரலாகவே ஒரு காருக்கு 8,000 சர்வீஸ் காஸ்ட் வருது. ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டின ஒரு காரை சர்வீஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 9,000 பில்லுங்கிறது வந்துடுது. ஆமாம். ஸோ இதுதான் அஃபோர்டபுள்னு சொல்கிறோம். இதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கார்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் சர்வீஸ் பார்க்குறீங்க கொள்றீங்கன்றது வேற. அவங்களுக்கு தேவையானதை மாற்றிட்டு கொண்டுட்டு போயிடுவீங்க. பட் சர்வீஸ் சென்டர்ல பார்க்கும்போது இந்தந்த விஷயத்தை இந்தந்த கிலோமீட்டர்ல மாத்தணும்னு வச்சிருப்பாங்க. மாத்துறாமா? ஆமா வியூவர்ஸ், நீ ஒன்று நீ கார் எடுத்துட்டாக்கா ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ் போயிடுங்க நீங்கள் கரெக்டாக. நீங்கள் அதை விட்டு மிஸ் பண்ணீங்க நீங்கள். ஏன்னா வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சில விஷயங்கள் வந்து மாறிடும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அது. அதனால அப்புறம் வேரண்டி கிளைம் பண்ண முடியாது சொல்லுவாங்க உங்களுக்கு அது. ஏன்னா அவங்க வந்து என்னென்ன விஷயமா எப்படி சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு இடம் கொடுத்துடாங்க நீங்கள் அது. நீங்கள் ஓகே சரி டாடா பற்றி சொல்லுங்க தம்பி. அப்படியே நான் டாட்டால 2 ப்ராடக்ட் மேஜரா ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே தம்பி. டியாகோ அண்ட் பஞ்ச்ல. ஓகே. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க, 6 லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை 6.5 லட்ச ரூபா அந்த பார்டர்லேயே பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா டியாகோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து சிலீரியோவோ எஸ்பிரஸோவோ சிலீரியோவோ போகிறதுக்கு டியாகோ ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமாம் அது ஆக்சுவலாக 490 சம்திங். ஆமாண்ணே 4 லட்சத்தி எக்ஸாக்டா தெரியல எனக்கு. 480 அவ்வளவுதான் வந்து வருது. அவ்வளவுதான் வந்து வருது. பட் ஆன் ரோடே பேஸ் மாடல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5.25 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாக்குள்ளேயே வந்து வாங்க முடியும். நீங்க மிடில் மாடலே போனீங்கனாலே 7.25 மிடில் மாடல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அதை நீங்க வந்து வெஹிக்கிள் நல்லா இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு அவுட்லுக்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒண்ணே இன்னும் 6 ஏர் பேக் அப்டேட் வரல. மேபி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாத்தினாதான் 6 ஏர் பேக் அவங்களால இந்த மாடல்ல கொடுக்க முடியும். அது ஒண்ணே வேணா டிஸ்அட்வான்டேஜா சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அப்படி உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அந்த 8 lakhs வரைக்கும் இருக்குன்னா பஞ்சோட பேஸ் மாடலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போயிடலாம். அதில் 6 ஏர் பேக்கோட கிடச்சிரும். ரிஃபைண்டாக பண்ணியிருக்காங்க. அல்ட்ராஸில் நம்ம பார்த்தா மாதிரியே ரிஃபைன்மெண்ட் லெவல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ அந்த இன்ஜினை பொறுத்து 3 சிலிண்டர் தான். பட் அந்த மவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து கேபின்குள்ளே அந்த வைப்ரேஷன் இல்லாத மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. கரெக்ட். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 18 கிலோமீட்டர் வச்சுங்க. 2 வண்டியுமே வந்து ஆவரேஜாக ஹைவேல 18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். டாடா பொறுத்த வரைக்கும் மேஜரா இந்த 2 வண்டினே. ஓகே. இதை தாண்டி அல்ட்ராஸ் இருக்கு. அது ரொம்ப பேஸ் மாடலா ஃபீல் ஆகும். அதனால அது வேணாம், இது 2 போலாம்னு சொல்லுவேன். தம்பி கஸ்டமர் நினைக்கிறது காதல் விழுவுது எனக்கு. என்ன அப்படின்னாக்கா என்னன்னா 6-8 லட்ச ரூபாய்க்கு வெறும் ஹேட்ச்பேக் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்ட்ட. ஓகேவா? நமக்கு தெரிஞ்சு வந்து எம்பிவி இருக்குல்ல, ரெனால்ட்ல இருக்கு. அதுதானே அடுத்து அந்தந்த பிராண்ட் போகும்போது நம்ம அதை வந்து பேசலாம். ஓகே ஓகே. நீங்க கேட்டனால நான் அப்படியே வந்தேன். ஓகே ஓகே. டாடா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 வண்டி. 2 தான். ஓகே. இன்னும் நீங்க கொஞ்சம் பெரிய வண்டியா வேணும்னு யோசிச்சீங்கன்னா ரெனோல வந்து ட்ரைபர் வந்து போலாம். ஆமா. அடுத்து அதுலயே மறு வச்சு வந்திருக்க நிசானோட கிராவைட் வந்து போலாம். ஆமா. ஒரு 7 பேருக்குள்ள போறதுக்கான ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளா போலாம். 2 பேர் பின்னாடி பேபி சீட் மாதிரி இருக்கும். உட்காரலாம். நாங்களே உட்கார்ந்து பார்த்துருக்கோம். உட்கார்ந்து போகலாம். சோ அது மாதிரி இருக்குண்ணே. ஓகே. அது 1 லிட்டர் இன்ஜினு கொஞ்சம் அண்டர் பவராக தான் பவர் வந்து இருக்கும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 16 to 17 அந்த ரேஞ்சில் மைலேஜ் வந்து கொடுக்கும்.
ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அது உங்களுக்கு. அஃபோர்டபுள். எனக்கு ரொம்ப ட்ரைவர் எந்த விஷயத்தில் பிடிக்கும்னானே, ஒரு கம்ஃபர்டபுளான 5 சீட்டராக எனக்கு அந்த காரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் எந்த கார்லேயாவது நடு ரோ, அதாவது செகண்ட் ரோ சீட் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்கா? கிடையாது, எதுலையுமே கிடையாது. ஆனால் அந்த காரில் உண்டு. அது மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லா இடத்துலையும் ஏசி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ரொம்ப கம்ஃபர்டபுளான கார். சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பவரை மட்டும் ஒன்றும் ஒரு 1000-1200 கொடுத்தா கூட செமையாக அந்த பவர், அந்த 1000 சிசியோட அந்த பவர், அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக டிரைவரோ இல்லை கிராவைட்டோ நீங்கள் வந்து நிசான் கிராவைட்டு. நீங்கள் நிசானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிசான் கிராவைட்னு சொல்லும்போது டிரைவர் போகலாமா கிராவைட் போகலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் டிரைவர் தான் தம்பி சொல்லுவேன். அது ரீசன் என்ன? ஏன்னா அது ஒரு நம்பகமான பிராண்டாக இருக்குது. அதாவது எப்படின்னாக்க இந்த நிசான் வந்து ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்தான். ஒரே ஒரு பிராண்டாக ஒரே வண்டியாக வச்சுருந்தான், மேக்னெட் வச்சுருந்தான். திடீர்னு வந்து கொடுத்துருக்கான். அவன் இருப்பானா இந்தியாவுக்குள்ள, என்ன ஆவானா, வைண்டப் ஆவானா அப்படின்னு தெரியல நமக்கு. எனக்கு அது டவுட் இருக்கு எனக்கு. இவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து டஸ்டர் கொண்டு வந்துட்டான் உங்களுக்கு. அவன் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு இருக்கான். அதனால யோசிக்கிறேன். இதே ரீசன் தான் எனக்கும் தோணுச்சு. நிசான் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல ஷோரூம் எங்க இருக்குன்னே தெரியல. இருக்கா ஓடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா சொல்லுங்க. எங்களுக்கு பார்த்த வரைக்கும் ஷோரூம் எங்க இருக்குன்னு தெரியல. சர்வீஸ் சென்டர் இருக்கு, வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசன் தான் பெரிய ஷோரூமே இங்க இல்லையே, இப்ப நம்ம எப்படி போய் நிசான் வாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரெனோவோல நிறைய ஷோரூம்ஸ் வந்து இருக்கு. அங்க எங்க ஷோரூம்ஸ் இருக்கு, சர்வீஸ் சென்டர் இருக்குன்னும் போது நிசான் கிராவைட் போறதை காட்டிலும் ரெனோவோட ட்ரைபர் போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா இப்போ அதே மாதிரி தம்பி சொல்கிறனால சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு நமக்கு ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சர்வீஸ் சென்டர் ரொம்ப முக்கியம் நமக்கு அது. ஓகே, ஏன்னா மாருதி ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கனாக்கா 40 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒட்டி சர்வீஸ் சென்டர் இருக்கும். ஒன்றும் இப்போ தஞ்சாவூரில் இருக்கணும். நீங்கள் இங்கேருந்து பட்டுக்கோட்டையில் இருக்காங்கன்னா நமக்கு எவ்வளோ 26-27 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை 40 கிலோமீட்டர் வருமா அந்த ரேஞ்சில். அங்கே ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது. மன்னார்குடியில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஷோரூம் இருக்குது. திருவாரூரில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது. சுற்றி எல்லா இடங்கள்லையும் நமக்கு சர்வீஸ் சென்டர், ஷோரூம் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ பட் இது மாதிரி யார் கொடுக்குறான்னு கேட்டால் ஹியூண்டாய் சொல்லலாம். இதுல 50% ஒரு 70% ஹியூண்டாய் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. பட் மித்த இடத்துல இருக்கா? இப்போ ரெனோட்ட இருக்கா? மகேந்திரா டாட்டா அங்கங்க இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ரெனோவோ நிசானோ இருக்கான்னு கேட்டா அந்த லெவலுக்கு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 6-8 லட்ச ரூபா பட்ஜெட்ல வந்து சிட்ரா கூட பேசலாங்க. ஏன் சிட்ரா பத்தி பேசல அப்படின்னாக்கா இதுதான் ஒரு மெயின் ரீசன். கண்டிப்பா நீங்க C3 கூட இந்த விஷயத்துல எடுத்துக்கலாம். பட் ஆனாக்கா அதுதான் யோசிக்க வேண்டியது. சென்டர் ஷோரூமோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ உங்கள் டவுனில் இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிட்ராவோட சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் போங்க. அதை பற்றி எதுவும் கிடையாது. திருச்சியில் இருக்கீங்க, கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுங்கள். தஞ்சாவூர்லேயே இன்ன வரைக்கும் சர்வீஸ் சென்டரோ ஷோரூமோ இன்னும் வரல. பட் சிட்ரான் C3யும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். உங்களோட ஆப்ஷன் தான். ஆமாம், அதே மாதிரி கைகர் சொல்லலாம், மேக்னைட் சொல்லலாம். அதுவும் 1 லிட்டர் இன்ஜின் தான். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்ஃபர்டபுளான கார். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஹேட்ச்பேக்கை தாண்டி ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கைகரும் மேக்னைட்டும் வந்து போகலாம். ஓகே, நல்ல லெக் ரூம், நல்ல ஹெட் ரூம். நான் இதுக்கு வேகனாருக்கு சொன்ன மாதிரி தான். நல்ல ஹெட் ரூம், நல்ல லெக் ரூம் இருக்கும். 6 பேக்கோட இருக்குது அந்த மாடலு. ஒன்று இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கம்மி. அதை தவிர ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்லுவேன் மேக்னைட்டு. கைகர் ஒரு வண்டி வச்சுக்கிட்டே வந்து பாருங்க எத்தனை வருஷம் ஓட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரே இன்ஜின் வச்சுட்டு எல்லா கார்லையும் வச்சு நிசான் பார்த்தீங்கன்னா மேக்னைட்டை வச்சு அடிச்சு 2 வருஷம் ஓட்டிட்டாங்க. எவ்வளோ டஃப் அது. ஸோ இப்போதான் கிராவைட் வந்திருக்கு, அடுத்து டெக்டான் வருது. ஓகே, ஸோ டெக்டான் என்னன்னு கேட்டிங்கன்னா டஸ்டரோட அடுத்த வருஷன் தான் டெக்டான். பட் கிராவைட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிசைனில் சேஞ்சஸ் வந்து டெக்டானில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, மேபி டெக்டான் வந்தால் தான் தெரியும் அது நிசானோட இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக மேக்னைட்டே என்ன டட்சன்ல வரதா தான் மேக்னைட் இருந்துச்சு. ஓகே, கிரில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டட்சனோடது. ஓகே ஓகே, டட்சனுக்கு டெவலப் பண்ணி டட்சன் மேக்னைட் கொண்டு வரதா இருந்தாங்க. பட் டட்சனோட பேர் ரொம்ப கெட்டுருச்சு. இப்போ இனிமேல் அதை கொண்டு வர வேணாம்னா அதில் நிசான் லோகோ ஒட்டி நிசான் மேக்னைட்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் கார் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அடுத்து நான் அப்படியே இங்கே ஹியூண்டாய் வந்தேன். ஓகே, ஹியூண்டாய் பொறுத்த வரைக்கும் i10 சொல்லலாம், அது மாதிரி எக்ஸ்டர் சொல்லலாம். ஓகே, இந்த 2 கார் இந்த அண்டர் 8 lakhs பட்ஜெட்ல உங்களுக்கு i10 கூட வந்துரும். அந்த பட்ஜெட் i10 இந்த பட்ஜெட்ல கிடைக்குது. மாடலாம் எராலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி EX, SX இதெல்லாம் போனீங்க அப்படின்னா எக்ஸ்டருமே வந்து கிடைக்கும். ஸோ 8 lakhsக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹேட்ச்பேக்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 4 சிலிண்டர் ஒரு டால் பாய் செக்மெண்ட்டில் நல்லா கம்ஃபர்டபுளான காராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து i10 வந்து போகலாம். மைலேஜ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அதுவும் 18-19 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஓகே,
எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் சிட்டி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் வந்து பாருங்க. ஏன்னா ஹைவேல வந்து அந்த சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் அந்த லெவலுக்கு இருக்காது. பட் சிட்டி யூசேஜுக்கு அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குது ஆமா. உங்களுக்கு. அது மாதிரி எக்ஸ்டர் வந்து சிட்டி பயன்பாட்டுக்கு அந்த 1.2 லிட்டர் என்ஏ வந்து தாராளமா வந்து போகலாம். போகலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் தானே மேஜரா இருக்கக்கூடிய ஆமா, கார்ஸ். ஆமா. நம்ம மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்லயும் கவர் ஓகே. பண்ணியாச்சு. இதை தாண்டி போனீங்கன்னா எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்ல தான் மித்த பிராண்ட்ஸ்ல இல்ல இருக்கக்கூடிய இது கார்ஸ் இருக்கு. அதாவது வந்து இது போதும் தம்பி. ம். இப்போ என்னன்னாக்கா ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்ல வந்து அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ம். தம்பி சொன்ன மாதிரி மாருதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேகனாக சூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அடுத்து ஸ்விஃப்ட் டாப் மோஸ்ட் வந்து பெலூன் வச்சுங்க பலினோ. நீங்கள். டாப் மோஸ்ட் பெலூன் வச்சுங்க. இங்கே ஸ்டார்ட்டாக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி இது டியாகோவும் பஞ்சும் பார்க்கலாம். பஞ்சும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அது பஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா, ஆ. கண்டிப்பா. இதுல ஒரு 3 வண்டி சொல்லுங்க அப்படின்னு ம். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆமாம். நான் பஞ்சு, அது மாதிரி பலினோ, ஸோ அதே மாதிரி ரெனோவோட ட்ரைபர், ஓகே, 3 காரை சொல்லுவேன். ஒரு 3 கார் சொல்லுங்க சார், அதுக்குள்ள நான் 8 லட்ச ரூபாயில எடுக்கிறேன்னா இந்த 3 காரை நான் சொல்லுவேன். கரெக்ட். பலினோ, பஞ்சு, ட்ரைபர். ஓகே, ட்ரைபர் ஓகே. ஆனால் செடான் வந்து இதில் இல்லை தம்பி. இல்லை எல்லாமே வந்து ஹேஷ் இருக்குண்ணே. இதே டிசையரோட பேஸ் மாடல் கிடைக்கும், ஓகே, ஹுண்டாய் அவுராவோட பேஸ் மாடல் கிடைக்கும், டிகோரோட பேஸ் மாடல் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து அந்த 8 லேக்ஸ்க்குள்ள பேஸ் ஓகே மாடல்ஸ் வந்து கிடைக்கும். கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்க ப்ரிஃபரன்ஸ் தான். ஆ மோஸ்ட்லி 8 லேக்ஸ்னும் போது இந்த ஹேட்ச்பேக் தான் ஓகே, நிறைய கேட்குறாங்க, அதனால அதை சொல்றேன். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, இதே போல் வேறு எந்த டாபிக் பற்றி பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக தம்பி கூட சேர்ந்து நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுவரை உங்களுடைய உங்கள் பேட்ரிக். நன்றி, நன்றி.